வாங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீட்ரூட் சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே பொரியட்டும். உளுந்து சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கி வறுபடட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 1 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொடி பொடியாக வெட்டினது அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வதக்கி கொடுங்க. நல்லா வறுபடட்டும். பீட்ரூட் துரி வச்சிருந்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சுள்ள வதக்கி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க 1 நிமிஷத்துக்கு. இப்போ வடித்து வச்சுருந்த சாதத்தை ஆற வச்சு அதோட சேர்த்து கிளறிக்கங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான பீட்ரூட் சாதம் ரெடி. பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.